அன்பின் உறவுகளுக்கு இனிய வணக்கங்களோடு நான் உங்கள் அன்பின் சியான் என்றும் 19 வயதுக்குட்பட்ட உலகக்கிண்ண போட்டிகளுடைய இறுதி தருவாயை நாம் அடைந்திருக்கிறோம். மிக முக்கியமாக அரையிறுதிப் போட்டிகள் இப்பொழுது நிறைவுக்கு வந்திருக்கின்றன. 2 அரையிறுதிப் போட்டிகள். அதில் மிக முக்கியமானது நேற்றைய தினம் நடந்து முடிந்த அரையிறுதிப் போட்டியில் அபார வெற்றி ஒன்றை இங்கிலாந்து நேற்றைய தினம் பெற்றுக்கொண்டது ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக. ஆஸ்திரேலியா பரம எதிரிகள் அவர்களை வீழ்த்தி இம்முறை இறுதிப் போட்டிக்கு நுழைந்திருக்கிறது இங்கிலாந்து அணி இம்முறை வந்திருப்பதால் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட இன்னொரு போட்டியாக ஆப்கானிஸ்தான் மற்றும் இந்திய அணிகள் மோதிக்கொண்ட இந்த 2வது அரையிறுதிப் போட்டியில் மிக அபாரமான முறையில் இந்திய அணி வெற்றி பெற்றிருக்கிறது. நாணய சுழற்சி நேற்றைய நாளில் வெற்றி பெற்று முதலில் துடுப்படுத்தாடும் சந்தர்ப்பத்தை ஆப்கானிஸ்தான் எடுத்துக்கொண்டது. இந்த போட்டியானது ஜிம்பாப்வேயில் உள்ள அராரி ஸ்போர்ட்ஸ் கிளப்பில் மைதானத்தில் நடைபெற்றிருந்தது. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்றிருந்த ஆரம்பம் முதல் மிக சிறப்பாக நேற்றைய நாள் ஆப்கானிஸ்தான் அணி விளையாடி கொண்டிருந்தார்கள். ஆப்கானிஸ்தானுடைய ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக அம்சாயும் சசாட்டும் மிக சிறந்த முறையில் இணைப்பாட்டத்தை புரிந்து கொண்டார்கள். 53 ஓட்டங்களை பெற்றிருந்த வேளையில் தான் அம்சாய் ஆட்டமிழந்திருந்தார். மிக சிறப்பான ஒரு ஆரம்பத்தை எடுத்துக் கொடுத்த வேளையிலே 2வது விக்கெட்டுக்காகவும் சிறந்த முறையிலே இணைப்பாட்டத்தை புரிந்து கொண்டார்கள். ஜாட்டும் ஃபைசல் கானும் இணைந்து மிக சிறப்பான ஒரு இணைப்பாட்டத்தை புரிந்தார்கள். அவர்களுக்கு இடையில் 50க்கும் மேற்பட்ட இணைப்பாட்டம். பின்னதாக சதங்களை அடித்து விளாசியிருந்தார்கள். ஃபைசல் கானும் உம்சல்லா நசாயும் நேற்றைய நாளில் சதங்களை பெற்றுக் கொண்டார்கள் ஆப்கானிஸ்தான் அணி சார்பாக. இவர்களுக்கிடையில் 148 ஓட்டங்கள் நேற்றைய நாள் இணைப்பாட்டமாக புரிந்து கொண்டது. இருவரும் சதங்களை பெற்றுக் கொடுத்தார்கள். அதற்குபடியா மாயா காலி நேற்றைய நாளில் 12 ஓட்டங்கள் எடுத்துக்கொண்டார் 9 ஓட்டங்களுக்காக. அலிகான் 7 ஓட்டங்களை பெற்றிருந்த வேளையில் 50 ஓவர்கள் நிறைவில் 310 ஓட்டங்கள் எடுத்துக்கொண்டது. 4 விக்கெட்டுகளை இழந்து ஆப்கானிஸ்தான் இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஓட்ட எண்ணிக்கையாக பார்க்கப்பட்டது. இன்றைய போட்டியில் இந்த போட்டியில் மிகப்பெரிய ஒரு இலக்கை இந்திய அணி விரட்டி பிடிக்குமா அப்படிங்கிற மாதிரி பார்க்கிற நேரம் இது ஒரு சாத்தியக்கூறு இல்லாதது போல் போட்டியை இந்தியாவை வீழ்த்தும் ஆப்கானிஸ்தான்கிற மாதிரி கருத்துக்கள் வந்திருந்தாலும் நேற்றைய நாளில் இந்திய அணி 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் 53 பந்துகள் மீதம் இருக்க மிக சிறப்பான வெற்றியை பதிவு செய்து கொண்டது. இந்திய அணியினுடைய பந்து வீச்சிலே அப்ரிஷ் நேற்றைய நாள் 9 ஓவர்கள் பந்து வீசி 65 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்தார். எந்த விக்கெட்டும் கைப்பற்றவில்லை. அனி பட்டேல் 10 ஓவர்கள் பந்து வீசி 56 ஓட்டங்களை எடுத்துக்கொண்டார். ஆனால் அவருக்கும் விக்கெட்டுகள் எதுவும் கிடைக்கவில்லை. தேவகரன் தமிழகத்தினுடைய இப்போது இருக்கின்ற 19க்கு உட்பட்ட இந்த இளையோர் கிண்ண போட்டிகளுக்காக மிக சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கும் தமிழகத்தின் தேவகரன் நேற்றைய நாளில் 10 ஓவர்கள் பந்து வீசி 64 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து 2 விக்கெட்டை கைப்பற்றினார். மிக முக்கியமான விக்கெட்டுகளை அவர் தான் கைப்பற்றியிருந்தார். பட்டேல் நேற்றைய நாள் அவர் 42 ஓட்டங்களை எடுத்துக்கொண்டார்கள். ஓட்டங்களை விட்டுக் கொடுத்திருந்தார். சேத்தன் நேற்றைய நாள் 55 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டையும் கைப்பற்றிருந்தார். ஆயுஷ் மாத்ரே நேற்றைய நாள் 2 ஓவர்கள் பந்து வீசியிருந்தார். 14 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்திருந்தார். விக்கெட் எதுவும் கிடைக்கவில்லை. பதிலுக்கு துடுப்படுத்திய வேளையில் ஆரம்பம் முதலே மிக சிறப்பான இணைப்பாட்டத்தை புரிந்து கொண்டது இந்திய அணி. முதலாவது விக்கெட் வீழும் போது சூரியவன்சி 9.3 ஓவர்களில் மிக அதிரடியாக 20-20 வடிவிலான ஒரு துடுப்பாட்டத்தை நேற்றைய நாளில் சூரியவன்சி நிகழ்த்தியிருந்தார். இதன் மூலமாக இந்தியாவினுடைய ஆரம்பம் மிக சிறப்பாக இருந்தது. சூரியவன்சி நேற்றைய நாளில் மிக சிறப்பாக 68 ஓட்டங்கள் எடுத்துக்கொண்டார். 33 பந்துகளில் 9 ஓட்டம் 4 ஓட்டம். ஒரு நாள் போட்டி அல்லாமல் 20-20 போட்டியை போல மிக சிறப்பாக நேற்றைய நாளில் துடுப்பாடி இருந்தார் சூரியவன்சி. அவரோடு இணைந்து ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக செயல்பட்ட ஜோர்ஜ் நேற்றைய நாளில் சதத்தை அடித்திருந்தார். இந்த போட்டியில் 3 சதங்கள் விளாசப்பட்டிருந்தன. ஜோர்ஜினுடைய சதத்தோடு இந்திய அணி சார்பாக ஜோர்ஜினுடைய சதத்தோடு அவர்தான் கடைசி வரை இந்தியாவுடைய வெற்றிக்காக மிக சிறப்பாக நின்று நிலைத்து ஆடிக்கூடிய இந்த வீரராக இருந்தார். ஆயுஷ் மாத்ரே 62 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தாலும் அவரும் நேற்றைய நாள் அதிரடியை நிகழ்த்தியிருந்தார் என்பது மிக முக்கியமானது. மல்ஹோத்ரா நேற்றைய நாள் 38 ஓட்டங்கள் எடுத்துக்கொண்டார். 47 பந்துகளில் 3 ஓவர்கள் 3-4 ஓட்டங்களாக அவரும் ஜோர்ஜும் இணைந்து மிக சிறப்பான ஒரு இணைப்பாட்டத்தை புரிந்து கொண்டார்கள் வெற்றிக்காக. இந்திய அணியை பொறுத்தவரையில் மிக சிறப்பான இணைப்பாட்டம் நேற்றைய நாளில் நிகழ்த்தப்பட்டது. அனைவருமே 100க்கும் மேற்பட்ட இணைப்பாட்டத்தை புரிந்ததன் காரணமாகவே இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு நுழைந்திருக்கிறது. இதன் மூலமாக நடந்து முடிந்திருக்கிற 19 வயதுக்குட்பட்ட உலகக்கிண்ண போட்டிகள் வரலாற்றில் 8 முறை இந்திய அணி இறுதிப் போட்டிக்கு நுழைந்திருக்கிறது. இதில் 5 முறை சாம்பியன் பட்டங்களை வென்றிருக்கிறது என்பது மிக முக்கியம். 5 முறை கிண்ணங்களை வென்றிருக்கிறது இந்திய அணி. இதன் மூலமாக சாதனைக்கு மேல் சாதனை இம்முறையும் இந்த இறுதிப் போட்டிக்கு நுழைந்திருக்கிறது. பார்ப்போம் இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான இந்த இறுதி ஆட்டம் என்ன மாதிரி விஷயங்களை நமக்கு தரப்போகிறது என்று. இதில் மிகப்பெரிய அதிரடியாக 41வது ஓவரிலே இந்த ஓட்ட இலக்கை 3 விக்கெட்டுகள் பெற்றுக் கொண்டது என்பது ஒரு சாதனையாக பார்க்கக்கூட வேண்டும். காரணம்
மிகப்பெரிய ஓட்ட இலக்கை துரத்தி பிடிப்பதற்கு இந்த மைதானத்தில் இலகுவாக இருக்காது. ஏன் சர்வதேச அணிகள் கூட இந்த மைதானத்தில் ஓட்டங்களை குவிப்பதற்கு தடுமாறி கொண்டிருக்கும் இந்த வேளையில் இந்த 19 வயதுபட்ட இந்திய அணி வீரர்கள் மிக சிறப்பாக அதை சரியாக செய்திருந்தார்கள். மிக அற்புதமாக நேற்றைய நாளில் அவர்கள் செய்திருந்தார்கள். ஒம்சாய் மாத்திரம் நேற்றைய நாளில் ஆப்கானிஸ்தான் அணி சார்பாக 2 விக்கெட்டை கைப்பற்றியிருந்தார். ஜாரா நேற்றைய நாள் 1 விக்கெட்டையும், அலிகான் நேற்றைய நாள் எந்தவித விக்கெட்டையும் கைப்பற்றவில்லை. ஆனால் பந்து வீச்சிலே இவர்கள் மோசமாக செயல்பட்டதன் காரணமாக இந்திய அணி லாபகரமாக இந்த போட்டியை வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு நுழைந்திருக்கிறது. இம்முறை யாருக்கு இந்த கிண்ணம் இன்னும் 2 நாட்களில் இதற்கான முடிவு நமக்கு எடுத்திருக்கும். இன்னொரு போட்டியாக சர்வதேச போட்டிகளில் அங்கீகரிக்காத போட்டியாக வார்ம்-அப் போட்டிகள் நடந்து பெற்றிருக்கின்றன. அதில் ஒன்று மேற்கிந்திய தீவுகள் மற்றும் ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கான போட்டியில் ஆப்கானிஸ்தான் அணி நேற்றைய நாளில் வெற்றி பெற்றிருக்கிறது. வெற்றி பெற்ற மேற்கிந்திய தீவுகள் முதலில் துடுப்படுத்தாடும் சந்தர்ப்பத்தை ஆப்கானிஸ்தானுக்கு வழங்கியிருந்தது. இதன் மூலமாக 20 ஓவர்கள் நிறைவில் அவர்கள் 182 ஓட்டங்கள் எடுத்துக்கொண்டார்கள். 6 விக்கெட்டுகளை இழந்து. இதில் அதிகபட்சமாக மிக சிறப்பாக நேற்றைய நாளில் இப்ராஹிம் சைரான் 51 ஓட்டங்கள் எடுத்துக்கொண்டார். ஆப்கானிஸ்தான் அணி சார்பாக 34 பந்துகளில் 3-4 ஓட்டம், 3-6 ஓட்டங்களாக குருபாஸும் இப்ராஹிம் சைரானும் இணைந்து 90 ஓட்டங்களை இணைப்பாட்டமாக பெற்றுக் கொடுத்தார்கள் ஆப்கானிஸ்தான் அணி சார்பாக. இதில் அதிகபட்சமாக இப்ராஹிம் சைரான் 61 ஓட்டங்களை பெற்றுக்கொள்ள, குருபாஸ் 43 ஓட்டம், ஹட்டர் நேற்றைய நாளில் 12 ஓட்டங்கள் எடுத்துக்கொண்டார். டர்வேஷ் ரசூலி நேற்றைய நாளில் அவரும் மிக சிறப்பாக துடுப்படுத்த ஆடியிருந்தார். 27 ஓட்டங்கள் எடுத்துக்கொண்டார் 17 பந்துகளில். இதில் அவர் 4 ஓட்ட ஆட்டங்களாக பெற்றுக்கொண்டார். கடந்த மேற்கிந்திய தீவுகள் ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான துபாயில் நடந்த தொடரிலும் மிக சிறப்பாக ரசூலி சிறப்பான முறையிலான போட்டியை வெளிப்படுத்தியிருந்தார். ஒம்சாய் நேற்றைய நாளில் 35 ஓட்டங்கள் எடுத்துக்கொண்டார் 15 பந்துகளில். 2-4 ஓட்டம், 3-6 ஓட்டங்களாக ஆப்கானிஸ்தான் அணி சார்பாக அதிகப்படியான ஸ்ட்ரைக் ரேட்டுடன் நேற்று அவர்தான் துடுப்படுத்த ஆடியிருந்தார். நபி 1 ஓட்டத்தை பெற்றுக் கொடுக்க, நசாப் 3 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்த வேளையில் ஒட்டுமொத்தமாக 20 ஓவர்கள் நிறைவில் 6 விக்கெட்டுகளை இருந்து 182 ஓட்டங்கள் எடுத்துக்கொண்டது ஆப்கானிஸ்தான் அணி. மேற்கிந்திய தீவுகளுடைய பந்து வீச்சிலே விக்கெட்டுகளை வீழ்த்தியவர் என்று பார்த்தால் கோடேஷ் மோட்ரி மாத்திரம் 4 ஓவர்கள் பந்து வீசி 29 ஓட்டத்துக்கு 1 விக்கெட்டை கைப்பற்றியிருந்தார். சேஸ் நேற்றைய நாள் 3 ஓவர்கள் பந்து வீசி 18 ஓட்டங்களை விட்டு கொடுத்து 1 விக்கெட்டை கைப்பற்றியிருந்தார். மற்ற அனைவருமே சொற்பப்படி விக்கெட்டுகளை யாரும் கைப்பற்றவில்லை. பதிலுக்கு துடுப்படுத்தி ஆடிய மேற்கிந்திய தீவுகள் இந்த போட்டியில் வெகு விரைவாக போட்டியை வெற்றிவிடும் என்கின்ற நோக்கத்தோடு துடுப்படுத்த ஆடினாலும் ஆரம்பம் முதல் விக்கெட்டுகளை விழ ஆரம்பித்து விட்டது. நம்பிக்கை கூறக்கூடிய ஒரு வீரராக மாறியிருந்தார் நேற்றைய நாளில். மேத்யூ ஃபோர்ட் நேற்றைய 52 ஓட்டங்கள் எடுத்துக்கொண்டார். 24 பந்துகளில் 4 ஓட்டம், 4-6 ஓட்டங்களாக அவர்தான் நம்பிக்கைக்குரிய ஒரு போட்டியை அப்படியே மாட்டியிருந்தார். மேற்கிந்திய தீவுகளுக்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துவதற்காக. எனினும் முன்னைய வீரர்கள் சிறப்பான முறையில் துடுப்பாடத்தாடவில்லை. பிரண்டன் விக்கலம் 11 ஓட்டங்களுடன் ஆட்டம் இருந்திருந்தார். ஷேஓப் அணித்தலைவர் 5 ஓட்டங்களுடனும், ஜோனத்தன் சார்ல்ஸ் 8 ஓட்டங்களுடனும், சேஸ் 6 ஓட்டங்களுடனும், ரோமன் போல் 32 ஓட்டங்களுடன் 27 பந்துகளை சந்தித்த வேளையில் அவரும் ஆட்டம் இருந்தது. ரத்தஃபோர்ட் 5 ஓட்டங்களுடன், சப்சன் நேற்றைய நாள் 2 ஓட்டங்களுடன், ஹோல்டர் 25 ஓட்டங்கள் எடுத்துக்கொண்டார். ஒரு கட்டத்தில் மேற்கிந்திய தீவுகள் அணி 82 ஓட்டங்களுக்கு 7 விக்கெட்டுகள் இருந்து தடுமாறி கொண்டிருந்த வேளையில் ஜேசன் ஹோல்டரும் மேத்யூ ஃபோர்ட்டும் இணைந்து கொண்டு மிக சிறப்பான இணைப்பாட்டத்தை புரிந்து கொண்டார்கள். எனினும் முன்னதாக துடுப்படுத்தாடிய ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களுடைய துடுப்பாட்டம் மிக மோசமாக இருந்ததன் காரணமாக 23 ஓட்டங்களால் ஆப்கானிஸ்தான் அணி வெற்றி பெற்றுக் கொண்டது. இதில் ஆப்கானிஸ்தான் அணி சார்பாக பந்து வீச்சில் மிக சிறப்பாக பந்து வீசியிருந்தவர் ரகுமான் 2 விக்கெட்டை கைப்பற்றியிருந்தார். அவர் வீசிய 3 ஓவர்களில் 19 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து 2 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார். இதன் அடிப்படையில் ஒம்சாய் 2 விக்கெட்டையும், ஃபருக்கி ஒரு விக்கெட்டை கைப்பற்றியதன் மூலமாக நபி 1 விக்கெட்டை கைப்பற்றிக் கொள்ள மேற்கிந்திய தீவுகளை 23 ஓட்டங்களால் வெற்றி பறிகொடுத்தது நேற்றைய நாளில் ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக. எது எப்படி இருந்தாலும் இன்னும் போட்டிகள் நடைபெற காத்திருக்கின்றன. நாளை தினம் உங்களுக்காக புதிய காணொலி வருகிறேன். என்னுடைய காணொலியை பார்க்கிற உங்கள் அனைவருக்கும் நன்றிகளை சொல்லிக் கொள்வதோடு தொடர்ந்து என்னுடைய காணொலிகளை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.